This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நிலத்தை வாங்கியோர் ஹாப்பி. ஒரே நாளில் பத்திரப்பதிவு சபாஷ். ரூபாய் 237.98 கோடி ரூபாய் வருவாய் பத்திரப்பதிவு. முகூர்த்த நாளான நேற்று ஒரே நாளில் ஆவணப்பதிவு மூலம் ரூபாய் 237.98 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து தமிழக பதிவுத்துறை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு அதில் வருவாய் குறித்த தகவலை கூறியிருக்கிறது. தமிழக பதிவுத்துறையை பொறுத்தவரை வருவாய் இலக்கை நிர்ணயித்து அதன்படி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் இலக்கு நிர்ணயித்து அதை அடையும் முயற்சியும் இப்போது கையில் எடுத்து வருகிறது. இதற்காகவே பொதுமக்களுக்கு ஏராளமான அதிரடிகளையும் அறிவிப்புகளையும் பதிவுத்துறை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுபமுகூர்த்த தினங்களில் சர்பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு முறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாட்களான தைப்பூச திருநாள் அன்று நேற்று ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படியே நேற்று பத்திரப்பதிவு ஜோராக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்நிலையில் முகூர்த்த நாளான நேற்று ஒரே நாளில் ஆவணப்பதிவு மூலம் ரூபாய் 237.98 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து பதிவுத்துறை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் உள்ளதாவது: மங்களகரமான நாளான பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகளை ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கைகள் பெறப்பட்டிருந்தன. பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று நேற்று ஒரு சர்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும் 2 சர்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதல் 4 தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு உள்ளன. இதற்கு சர்பதிவாளர் மற்றும் பதிவுத்துறை அலுவலகங்களின் கருத்தை கேட்காமல் உயர் அதிகாரிகள் தாங்களே முடிவெடுத்து அறிவித்ததால் இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டதாக அலுவலர்கள் கூட்டமைப்பு காரணமும் கூடியிருந்தது. ஒருவேளை இது போன்ற குளறுபடிகளால் வருவாய் குறைந்திருப்பதற்காகவே கருதப்படுகிறது. எனினும் இந்த குளறுபடிகளை கலைத்து வரும் நாட்களில் பத்திரப்பதிவு சிறப்பாக செயல்பட்டு கடந்த வருடம் எட்டிய இலக்கை இந்த வருடம் எளிதாக முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.